வணக்கம் அன்பான உறவுகளே. மறைக்கப்பட்ட மாமனிதர் அகமுடையார் வழித்தோன்றல் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய தலைவர் ஏஆர் பெருமாள் தேவர் அவர்களை பற்றி தான் காண இருக்கின்றோம். அகமுடையார் வழித்தோன்றல் தேசிய தலைவர் ஐயா ஏஆர் பெருமாள் தேவர் அவர்கள் அருப்புக்கோட்டை ராமுதேவர் பாக்கியம் அம்மாள் ஆகியோரின் புதல்வராக 17/1/1921 பிறந்தார். பெருமாள் தேவர் அவர்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய தலைவராக இருந்தவர். இன்றைக்கு எத்தனையோ நூல்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி வந்திருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் விதை போட்டவர் அகமுடையார் வழித்தோன்றல் ஏஆர் பெருமாள் தேவர் ஆவார். அவர் எழுதிய முடிசூடா மன்னர் முத்துராமலிங்க தேவர் என்ற நூலை படிக்காதவர் பெரும்பாலும் இருக்க முடியாது. முதன் முறையாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வரலாற்றை முழுமையாக எழுதியவர் இவரே. தனது 12 வயதில் இருந்த தேவரோடு பயணித்தவர். மேலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் முதல் சிஷியன் ஆவார். அன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் காரியாப்பட்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருமுறை வென்றவர். 1937 சட்டப்பேரவை தேர்தல் சமயம் முத்துராமலிங்க தேவர் அருப்புக்கோட்டை அகமுடையார் மகாலில் தங்கியிருந்த நேரம் செய்தி கேட்டு மக்கள் கூடிவிட்டனர். பின்னர் தேவர் வெளியே வந்து மக்களை வணங்கிவிட்டு காரில் ஏறி சென்றார். அக்காலத்தில் தலைவர்களின் பெயரை கூறிவிட்டு ஜே என்று கூறுவது வழக்கம். கூட்டத்தில் ஒரு சிறுவன் மட்டும் இவ்வாறு கூறிக்கொண்டு தேவரின் காரை பின்தொடர்ந்து வர சற்று தூரம் சென்று காரை நிறுத்திவிட்டு அச்சிறுவனை காரில் ஏற்றி யாரப்பா நீ என கேட்க நான் அருப்புக்கோட்டை ராமுதேவரின் புதல்வர் பெருமாள் என தேவரிடம் கூறினான். அந்த சிறுவனே பின்னாளில் அருப்புக்கோட்டை ராமுதேவர் பெருமாள் ஏஆர் பெருமாள் என அழைக்கப்பட்டார். பசும்பொன் தேவர் தனது சொத்துக்களை 16 பங்குகளாக பிரித்து உயில் எழுதினார். அதில் முதல் பங்கு மற்றும் பெரும் பங்கை தனது சிஷியனான ஏஆர் பெருமாள் தேவர் அவர்களுக்கு வழங்கினார். அந்த அளவுக்கு தேவரின் நம்பிக்கைக்குரியவராய் விளங்கினார். அச்சொத்துக்களை அவர் தேவர் பெயரில் இயங்கும் தர்ம ஸ்தாபனம் ஒன்றை நிறுவி இணைத்து விட்டார். மேலும் தனது சொத்தை 16 பேருக்கு பிரித்தளித்ததில் 12 பேர் அந்த சொத்துக்களை ஸ்தாபனத்தில் இணைத்து விட்டனர். முத்துராமலிங்க தேவரின் மறைவிற்கு பின் கட்சியை வலுப்படுத்த பாண்டி மண்டலத்தின் குக்கிராமங்கள் வரை சென்று பசும்பொன் தேவரின் புகழ் பரப்பினார். முத்துராமலிங்க தேவர் பெயரில் 3 கல்லூரிகள் அமைத்திடவும், கோரிப்பாளையம் தேவர் சிலை மற்றும் முதுகுலத்தூர் கலவரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யவும் மூக்கையா தேவரோடு இணைந்து பணியாற்றினார். அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களோடு இணக்கமான இருந்த காரணத்தினால் தேவர் ஜெயந்தியை அரசு விழாவாக அறிவிக்கவும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தேவர் பெயரை சூட்டவும் காரணமாக இருந்தவர். அருப்புக்கோட்டை பெரிய தெரு 18 தலைக்கட்டு அகமுடையார் சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அகமுடையார் மகாலில் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தியவர். மேலும் தேவரின் வெண்கல சிலையை மகாலில் திறந்து வைத்து இன்றைய நிலையில் தமிழ்நாட்டிலேயே புல்லட் ப்ரூஃப் பாதுகாப்புடன் காணப்படும் ஒரே தேவர் சிலை ஏஆர் பெருமாள் தேவர் நிறுவிய சிலை மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. பசும்பொன் தேவர் பெயரில் திருமண மண்டபம் ஒன்றினையும் கட்டினார். பசும்பொன் தேவர் அவர்களுடன் பணியாற்றியதில் தனது வாழ்வில் எந்த ஒரு இடத்திலும் தனது ஜாதி அடையாளத்தை வெளிப்படுத்தாத ஒருவர் ஏஆர் பெருமாள் தேவர் ஆவார். வாழ்வின் இறுதி வரை பசும்பொன் தேவர் புகழ்பாடும் சிஷியனாகவும் அனைவரிடமும் அன்பு காட்டி எளிமையையும் விரும்பினார் பெருமாள் தேவர். அவர்களுக்கு 3 மகன்களும் 3 மகள்களும் உள்ளனர். உடல் நலக் குறைவின் காரணமாக 21/4/1998 இயற்கை எய்தினார். இத்தகைய பெரும் புகழ் கொண்ட தேசிய தலைவர் பெருமாள் தேவரின் வரலாற்றை எமது அகமுடையார் இனமும் மறந்தது. மேலும் இன்று வரை திட்டமிட்டு அவரது புகழ் மறைக்கப்படுகிறது. என்றும் ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கத்தோடு நன்றி, வணக்கம்.